வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் மாவிளக்கு மாவு செய்வதற்கு ஒரு கப் பச்சரிசியை 1 மணி நேரம் நன்றாக ஊற வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது அரிசி நன்றாக ஊறி வந்து விட்டது. இப்பொழுது நாம் இதை நன்றாக வடிகட்டி ஒரு துண்டில் காய வைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசியை நன்றாக ஈரப்பதம் போகும் வரை இப்படி நாம் நிழலிலே உலர வைக்க வேண்டும். ஒரு 20 நிமிடத்திலே அரிசி நன்றாக உலர்ந்து வந்துவிடும். பின் நாம் மிக்சி ஜாரில் இதை அரைத்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் எந்த அளவு பச்சரிசி எடுக்கிறோமோ அதே அளவு கப்பில் தலையை தட்டி நாம் வெல்லம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெல்லத்தை தட்டி நாம் மிக்சி ஜாரில் ஒரு சுற்றிக்கொள்ள வேண்டும். அதனுடன் 2 ஏலக்காயும் சிறிது சுக்கும் கலந்து நாம் அடித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இதை நன்றாக அடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளவு மிக்சியில் நாம் வெல்லத்தை அடித்து நாம் மாவை அரைத்து அதனுடன் கலக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நன்றாக உலர்ந்து வந்துவிட்டது. இப்பொழுது நாம் இதை மிக்சி ஜாரில் மாற்றி இதை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மாவை நன்றாக அரைத்து எடுத்தாகிவிட்டது. இப்பொழுது நாம் ஜல்லடையில் சலித்து கொள்ள வேண்டும். நாம் இப்படி ஒரு தட்டில் இதை சலித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி நன்றாக சலித்து எடுத்துக்கொண்டு இதனுடன் நாம் வெல்லத்தை கலந்து மாவிளக்கு செய்ய வேண்டும். வெல்லத்தை போட்டு நாம் ஒன்றாக நன்றாக பிசைய வேண்டும். நாம் பிசையும் போது 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கொண்டோம் என்றால் மாவிளக்கு மிகவும் ருசியாக இருக்கும். இப்படி நன்றாக நாம் பிசைந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மாவிளக்கு மாவை நாம் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் மாவிளக்கை தனியாகவும் போடலாம், அல்லது நாம் நெய்வேத்தியம் வைக்கும் கிண்ணத்தில் ஒரு குழி போல் செய்து இதில் நாம் விளக்கேற்றி கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மாவிளக்கில் நன்றாக திரி போட்டு நெய் 1 ஸ்பூன் ஊற்றி திரியை திரித்து விட்டு ஏற்றினோம் என்றால் அருமையாக எரியும். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும். நாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்து பூஜைகள் நிறைவடையும் வீட்டில் உள்ள அனைவரும் இதை நாம் சாப்பிடலாம். இது மிகவும் ருசியாகவும் இருக்கும்.